தங்கம். இது வெறும் ஒரு அலங்கார பொருள் மட்டும் இல்லங்க. ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பம் கஷ்டத்துல தத்தளிக்கும் போது கை கொடுத்து தூக்குற கடவுள். இன்னைக்கு நாம பண்ற ஒரு சின்ன சேமிப்பு 20 வருஷம் கழிச்சு நம்ம வாழ்க்கையே மாத்தும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஒரு அம்மாவோட தீர்க்க தரிசனம் எப்படி ஒரு குடும்பத்தை கந்து வட்டிங்கிற பாதாளத்துல இருந்து காப்பாத்துச்சுங்கிற யதார்த்தமான கதைதான் இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த காலத்துல ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்து மனுஷனும் தூங்குறதுக்கு முன்னாடியும் முழிச்சதுக்கு அப்புறமும் போடுற முதல் கணக்கு பணம் பத்தினதா தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க. அது ஒரு சொந்த வீடா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளோட நல்ல வருங்காலமா இருக்கலாம். ஆனா அந்த கனவுக்கும் நெஜத்துக்கும் நடுவுல பணம்ங்கிற ஒரு பெரிய சுவர் எப்பவும் தடையா வந்து நிக்கும். அப்படித்தான் காவ்யா குமார் வாழ்க்கையிலயும் இப்போ ஒரு இக்கட்டான சூழல். குமார் ரொம்ப கவலையா டைரிய மூடிட்டு தலையில கை வச்சு உட்கார்ந்திருக்காரு. காவ்யா மெதுவா அவர் பின்னாடி வந்து தோள்ல கை வைக்கிறா. அப்போ குமார் ரொம்ப உடைஞ்சு போய் சொல்றாரு, ஒன்னும் இல்ல காவ்யா, நாம ஆசைப்பட்ட அந்த வீட்டை புக் பண்ண இன்னும் 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. எல்லா சேமிப்பையும் சேர்த்தாலும் அந்த இடைவெளி குறையவே மாட்டேங்குது. இன்னும் ஒரு வாரத்துல பணத்தை கட்டலன்னா அந்த வீடு கைவிட்டு போயிடும் போல இருக்கு. அந்த 10 லட்சம் ரூபாய்ங்கிற வார்த்தை காவ்யாவோட காதுல இடி மாதிரி வந்து விழுது. ஒரு நடுத்தர வர்க்கத்து மனுஷனுக்கு 10 லட்சங்கிறது வெறும் தொகை இல்ல, அது அவனோட பல வருஷ உழைப்பு. குமார் வேற வழி தெரியாம கந்து வட்டிக்கு கடன் கொடுக்கற ஒருத்தர்கிட்ட போன்ல பேசுறாரு. அவர் குரல்ல ஒரு விதமான நடுக்கமும் அவசரமும் கலந்திருக்கு. ஆமாங்க, 5 ரூபாய் வட்டினாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு எனக்கு பணம் தான் முக்கியம். இந்த ஒரு வாரத்துல நான் அந்த அட்வான்ஸ் தொகையை கட்டலன்னா என் 10 வருஷ கனவு வீணா போயிடும். நீங்க சொன்ன வட்டிக்கு நான் சம்மதிக்கிறேன், நாளைக்கே பணத்தை ரெடி பண்ணிடுங்க. குமாருக்கு அந்த நிமிஷம் அந்த பணம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா காவ்யாவுக்கு தெரியும், இந்த வட்டிக்கு வாங்குறதுங்கிறது ஒரு அழகான சிலந்தி வலை மாதிரி. ஒரு முறை ஆசைப்பட்டு உள்ள காலை வச்சுட்டா அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் அதிலிருந்து மீள முடியாது. அசல் அப்படியே இருக்கும், வட்டி மட்டும் ஏறிக்கிட்டே போய் நிம்மதியை அழிச்சிடும். சொந்த வீடு வேணும்னு நினைச்சது தப்பா? கடனாளியா இந்த வீட்டுக்குள்ள போனா நிம்மதி இருக்குமான்னு காவ்யா மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. காவ்யாவுக்கு திடீர்னு மின்னல் வெட்டின மாதிரி அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு தலைப்பிரசவத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க அம்மா ஒரு பழைய மரப்பெட்டிய காவ்யா கையில கொடுத்தாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தை இப்போ அவ காதுல எதிரொலிக்குது. காவ்யா, இதுல இருக்கிறது வெறும் நகை இல்லம்மா, இது என் பல வருஷ உழைப்பு. உன் வாழ்க்கையில என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டயும் போய் கையேந்திடாத, இத பயன்படுத்து, இது உன்னை கைவிடாது. காவ்யா படபடப்போட அந்த பெட்டிய திறக்கறா. அந்த தேக்கு மர பெட்டி ஒரு மெல்லிய சத்தத்தோட திறக்கும்போது உள்ளே அவ எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் காத்துட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய ஹாரங்களோ இல்ல ஒட்டியானமோ அங்க இல்ல. ஆனா அடுக்கடுக்கா சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவர்ல அம்மாவோட ஒவ்வொரு மாச உழைப்பும் அங்க மின்னிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கவர்ல 1 கிராம் மோதிரம், இன்னொன்னுல 2 கிராம் கம்மல், தேஞ்சு போன ஒரு பழைய அரை சவரன் தங்க காசுன்னு அந்த பெட்டி முழுக்க தங்கம் சிதறி கிடக்கு. இதெல்லாம் ஒரு நாள்ல வந்ததில்ல, வருஷக்கணக்கா அந்த தாய் பண்ணின தவத்தோட பலன். அந்த நகைகளுக்கு நடுவுல காலப்போக்குல ஓரமெல்லாம் நைந்து போய் மஞ்சளா மாறின ஒரு பழைய காகிதம் மடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கிறது வெறும் எழுத்துக்கள் இல்ல, தன் மகளோட எதிர்காலத்தை பத்தின ஒரு தாயோட தொலைநோக்கு பார்வை. அதுல இருக்கிற அம்மாவோட அந்த மொத்தமான கையெழுத்த பார்த்ததுமே காவ்யாவோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அந்த பேப்பர்ல விழுது. காவ்யா கண்ண, இத படிக்கும்போது நீ ஏதோ ஒரு பெரிய நெருக்கடியில இருப்பேன்னு எனக்கு தெரியும். பயப்படாத. இதெல்லாம் நான் எப்படி வாங்கினேன் தெரியுமா? உன் அப்பா காய்கறி வாங்க கொடுத்த காசுல மிச்சம் பிடிச்ச 10 ரூபாய், 20 ரூபாய், நான் தையல் மிஷின் மிதிச்சு சம்பாரிச்ச 100 ரூபாய், இப்படி ஒவ்வொரு மாசமும் நீயும் உன் தம்பியும் தூங்குன அப்புறம் நான் பட்ட கஷ்டத்துல சிறுக சிறுக சேர்த்ததுதான் இது. பணம் கரைஞ்சிடும் காவ்யா, ஆனா தங்கம்தான் ஒரு பொண்ணுக்கு உண்மையான தைரியம். இத வச்சு உன் கஷ்டத்தை தீத்துக்கோ. காவ்யா அந்த கடிதத்தை நெஞ்சோட அணைச்சுக்கிறா. அன்னிக்கு அம்மா சேமிச்சது வெறும் தங்கம் மட்டும் இல்ல, தன் மகளோட நிம்மதியையும் சேர்த்துதான். குமார் முதல்ல அந்த நகைகளை எடுத்துட்டு போக ரொம்பவே தயங்கினாரு. காவ்யா, இதெல்லாம் சின்ன சின்ன மோதிரம், இதுல என்ன 1 லட்சமோ 2 லட்சமோ கிடைக்க போகுது, இதுக்கு போய் ஏன் கடையில நிக்கணும்னு சலிச்சுக்கிட்டாரு. ஆனா காவ்யாவோட பிடிவாதத்துக்காக மட்டும்தான் கடைக்கு வந்தாரு. ஆனா அந்த நகை கடைக்காரர் ஒவ்வொரு நகையையும் எடை போட்டு கால்குலேட்டர்ல கணக்கு போட்டுட்டு நிமிர்ந்து அவங்கள பார்த்து சொன்ன அந்த வார்த்தை, கடைக்காரர் சொன்ன அந்த தொகையை கேட்டதும் குமாருக்கும் காவ்யாவுக்கும் ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சுனே சொல்லலாம்.
20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வெறும் 400 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் ஆசை ஆசையா வாங்கின அந்த சின்ன சின்ன நகைகள் இன்னைக்கு தங்கத்தோட விலை விண்ணை தொடுற நிலைமையில லட்சக்கணக்கில் மதிப்பு ஏறி நிக்குது. அந்த அம்மா சிறுக சிறுக சேர்த்த அந்த 20 வருஷ உழைப்பு இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான அந்த 10 லட்சம் ரூபாயை தாண்டி இன்னும் கையில மீதி தங்குற அளவுக்கு ஒரு பெரும் தொகையா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. குமார் இப்போ மிரண்டு போய் அந்த நகைகளை பாக்குறாரு. அன்னைக்கு வெறும் 100 ரூபாயும் 200 ரூபாயும் சேமிப்பா தெரிஞ்சது இன்னைக்கு ஒரு குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துற பெரும் பொக்கிஷமா மாறி நிக்குது. காலம் பண்ணுன அந்த தங்க மாயம் அவங்க 10 வருஷமா ஏங்குன அந்த சொந்த வீட்டு கனவை ஒரு நொடியில நனவாக்கிடுச்சு. இது வெறும் லாபம் இல்ல, ஒரு தாயோட தீர்க்க தரிசனத்துக்கு கிடைச்ச வெற்றி. அன்னைக்கு அந்த தாய் சிறுக சிறுக சேமிச்சது வெறும் தங்கம் மட்டும் இல்லங்க, தன் மகளோட கண்ணீரை துடைக்க போற ஒரு கவசத்தையும் அந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் தான் சேமிச்சு வச்சிருக்காங்க. இதோ பாருங்க, இன்னைக்கு காவ்யாவும் குமாரும் எந்த கடனும் இல்லாம கந்து வட்டிங்கிற அந்த இருட்டு பிடியில மாட்டிக்காம நிமிர்ந்த நன்னடையோட தங்களோட சொந்த கனவு வீட்டுல குடிபுகுந்துட்டாங்க. இது வெறும் பணம் கொடுத்த வெற்றி இல்ல, ஒரு தாயோட தீர்க்க தரிசனத்துக்கும் அவங்களோட சொல்ல முடியாத அர்ப்பணிப்புக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. காலம் மாறலாம், ஆனா ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக பார்த்து பார்த்து சேர்க்கிற ஒவ்வொரு துளி சேமிப்பும் என்னைக்குமே வீண் போகாதுங்கிறதுக்கு இந்த வீடுதான் சாட்சி. இந்த கதையில் ஒளிந்துள்ள நீதி, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான நீதி இதுதான்: சிறுக கட்டி பெருக வாழ். ஒரு பெண் நினைச்சா ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த முடியுங்கிறதுக்கு இந்த கதையே ஒரு சாட்சி. நாம சம்பாதிக்கிற லட்சக்கணக்கான ரூபாய் பேங்க்ல இருந்தா ஏதோ ஒரு செலவுல கரைஞ்சு போயிடலாம். ஆனா தங்கம் அப்படி இல்ல, அது காலம் கடந்து நிக்கும், கஷ்டத்துல ஓடி வந்து கை கொடுக்கும். கடைசியா ஒரு கேள்வி, இன்னைக்கு உங்க கையில இருக்கிற அந்த 2000 ரூபாய ஒருவேளை உங்க அம்மா உங்ககிட்ட கொடுத்திருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க அத கண்டிப்பா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்லயோ இல்ல ஒருவேளை சாப்பாட்டுலயோ செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. அதுல ஒரு 1/2 கிராம் தங்கத்தையாவது வாங்கி உங்க எதிர்காலத்துக்காக பெட்டிக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அம்மாக்கள் அந்த விஷயத்துல ரொம்ப கில்லாடிங்க. அவங்க சேர்த்தது தங்கம் இல்ல, நம்ம மேல அவங்க வச்சிருந்த அக்கறை. இப்போ சொல்லுங்க, உங்க பிள்ளைகளோட 20 வருஷ எதிர்காலத்துக்காக இன்னைக்கு ஒரு சின்ன ஆசையை உங்களால தியாகம் பண்ண முடியாதா? அடுத்த முறை நீங்க தேவையில்லாத ஒரு செலவை பண்ணும்போது உங்க அம்மாவோட அந்த பழைய மரப்பெட்டி உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகட்டும். இன்னைக்கு நீங்க என்ன சேமிக்க போறீங்க? தங்கமா இல்ல செலவா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன். தங்கம் வாங்குறதுங்கிறது வெறும் பகட்டுக்காக இல்ல, அது நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்காக. இன்னைக்கு தங்கம் விலை அதிகமா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற விலை ரொம்ப குறைவா தெரியும். அதனால உங்களால முடிஞ்ச 1 கிராம் 2 கிராம்னு சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலயும் உங்க அம்மா அல்லது மனைவி இப்படி தங்கம் சேர்த்து உங்களை காப்பாத்திருக்காங்களா? அந்த நெகிழ்ச்சியான கதையை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக இன்னைக்கு நாம எடுக்கிற ஒரு சின்ன முடிவு நாளைக்கு அவங்களுக்கு பெரிய நிழலா இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள சேமிப்பு தகவல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு நம்ம கீப் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.